பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் தன்னுடைய சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கின்ற செய்தி எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தலைப்பு தேவனுக்கு பயந்து நடப்பது. தேவனுக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? தேவனுக்குள் நாம் நிச்சயமாக தேவனை பற்றிய அந்த பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வசனங்கள் மூலியமாக அநேக முறை முன் குறித்து அந்த காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அப்படி என்றால் தேவனை பற்றிய பயம் என்றால் என்ன என்கின்றதை நாம் முதலாவதாக ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை அறிய வேண்டும். ஏனென்றால் அநேக பேர் தேவனுக்கு பயந்திருப்பது என்றால் சரீரத்தில் வருகின்ற ஒரு நடுக்கம், இல்லை என்றால் நாங்கள் ஒரு ஸ்தலத்தில் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி வருகின்ற அந்த ஒரு இடம் இருக்கும். அந்த ஸ்தலத்தில் கூடி வரும் பொழுது ஒரு பயமும் நடக்கமும் இருந்து நாம் சில முறைமைகளை நடந்து கொள்கின்ற அந்த நடக்கையை வைத்து இது நாங்கள் தேவனுக்கு நாங்கள் பயந்து நடக்கின்றோம் என்கிறதை போல நமக்கு நாமே ஆறுதலை சொல்லிக் கொள்ளுகிறவர்களை போல நாம் நடந்து கொள்கின்ற அந்த நடக்கை மாத்திரமே தேவனுக்கு பயந்து நடப்பதா? தேவனுக்கு பயந்து நடப்பது என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம், அதற்குண்டான ஒரு விளக்கம் என்னவென்று சொல்லி கேட்டால் தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது, தேவனை குறித்துதான ஒரு பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அதுதான் ஒபீடியன்ஸ் என்கின்ற கீழ்ப்படுதலை காமிக்கின்ற ஒண்ணு. எப்படி பிரதர் இந்த காரியங்களை அறிந்து கொள்வது என்று சொல்லி கேட்டால் அதற்குண்டான சில வசனங்களை தேவ ஆவியானவருடைய துணையோடு ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யோகாவை ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். 11வது வசனம் 12வது வசனம் இது ரெண்டுத்தையும் வாசிங்க மறுபடியும். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த இடத்தில் பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவனுடைய சத்தமானது உண்டாயிற்று. அவனுடைய ஆவின் மூலியமாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்நேரமே அந்த சத்தத்தின் மூலியமாக தேவன் அவனோடு கூட பேசின காரியங்களை கவனித்து பாருங்கள். இதோ நீ உன்னுடைய ஏக புத்திரனும் குமாரனுமாயிருக்கின்ற ஈசாக்கை கொண்டு வந்து நான் உனக்கு சொல்லுகின்ற அந்த இடத்தில் அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனிடத்தில் பேசினது இரவின் நேரத்தில். அவன் காலையிலே எழும்பி இதோ கழுதைகளை தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு தன் மகனையும் கூட அழைத்து கொண்டு தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு போய் சேருகின்றதுக்கு 3 நாள் கால்நடை தூரம். அந்த 3 நாள் அவன் கால்நடையாக நடந்து அந்த இடத்துக்கு சென்ற பின்பு அந்த இடத்தில் அந்த மகனை தன்னுடைய ஏக புத்திரனும் ஏக குமாரனும் தன்னுடைய வயதான அந்த நாட்களில் 100 வயது இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் படியாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பெற்றெடுத்த அந்த ஈசாக்கு என்கின்ற அவனுடைய செல்ல அன்பு குழந்தைய அதோ தேவனுக்கு தகன பலியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்றதை
தேவன் அவனிடத்தில் இப்படியாக பேசினார். தேவன் அவனுக்கு சொன்ன இந்த கட்டளைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆம், கீழ்ப்படிந்து நடந்தான் என்கிறது தான் தேவனுடைய வசனம் சொல்லுகின்ற உண்மை. கீழ்ப்படிந்து நடக்கின்றதுக்கும் கீழ்ப்படியாததுக்கும் என்ன பிரதர் வித்தியாசம் என்று சொல்லி கேட்டால், இந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய பிள்ளையாண்டன் மேல் அவனுடைய கையை வைக்க அவன் முன் வரும்பொழுது, அப்பொழுது பேசினார். என்ன, இதோ உன்னுடைய புத்திரனும் ஏக குமாரமா இருக்கின்ற ஈசாக்கின் மேல் உன் கையை வைக்காத எடு என்று சொல்லி, இதோ நீ தேவன் மேல் மிகவும் இதோ அன்பு வைத்தவனும் தேவனுக்கு பயந்து இருக்கின்றவனும் என்று உன்னுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவனுடைய சத்தமானது உண்டாயிற்று. அப்படி என்றால் இந்த இடத்தில் பாருங்கள், தேவன் அவனுக்கு சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்கின்றதுக்கு முன்பதாக அவனுடைய உள்ளத்தில் கர்த்தரை குறித்ததான அந்த ஒரு பயமும் விசுவாசமும் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்தது என்கிறதை ஆலோசித்து நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்திலிருந்து அநேக விதமான எண்ணங்கள் எழும்பும் போது தேவன் சொன்ன அந்த கட்டளை எனக்கு சாதமாக இருக்கின்றதா, இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது முள்ளாக ஏற்படுமா, இல்லை என்றால் என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ, அந்த எதிர்காலமே முழுவதுமாக சீரழிந்து போகுமே என்கிறது போலெல்லாம் தேவன் எந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோடு பேசினாலும் அதற்கு முன்பதாக அதனால் நமக்கு என்ன லாபம் என்கிறதை போலத்தான் மனுஷன் முன்பதாக நிதானித்து பின்பு அதை அசட்டை செய்வதா, இல்லை என்றால் கைகொண்டு நடப்பதா, இப்படியாகத்தான் ஒரு வியாபார தன்மையோடு கர்த்தருக்குள் பயத்தை வைத்திருக்கின்ற மனுஷர்கள் மத்தியில் ஆபிரகாம் விசேஷித்தவனாக நடந்து கொண்டான். அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்கிற பேரை கூட கர்த்தரால் பெற்றுக்கொண்டவனாக அவன் இருக்கிறான். விசுவாசத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி, அப்படி என்றால் எனக்கு கர்த்தருக்குள் விசுவாசம் இருக்கின்றது என்கிறதையும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்கிறதையும் எதனால் அறிய முடியும்? நான் கர்த்தருக்குள் பயந்து நடக்கின்றவன், கர்த்தர் மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கின்ற ஒரு மனுஷன் என்கிறதை என்னுடைய கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். என்ன பிரதர், வெறும் கீழ்ப்படுதல் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஆமா கீழ்ப்படிஞ்சாரு, கர்த்தருக்குள் பயந்து நடந்தார் அப்படின்னு சொல்லி இதை வெறுமையா நம்ம எடுத்துக்கொண்டா இந்த சப்ஜெக்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. முழுசா அவனுடைய உள்ளத்துல இருந்த சில காரியங்களை தேவ ஆவியானவர் எபிரியர் புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் அவனோட இருதயத்துல சில எண்ணங்கள் எழும்பிட்டு அந்த மாம்ச எண்ணங்களை அவன் தேவ ஆவியானவருடைய பலத்தினால் எப்படியாக மேற்கொண்டு அவன் எப்படியாக தன்னை தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும்படியாக அவனுடைய இருதயத்தை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற இருதயமாக எப்படி ஸ்திரப்படுத்தி கொண்டான் என்கின்ற காரியங்களை அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17-19. எபிரேயர் 11வது அதிகாரம் 17-19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்றே அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். ஆமென். இந்த இடத்தில் வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் ஆபிரகாமை பரிசோதிக்கும்படியாக அவனுடைய விசுவாசத்தை பரிசோதித்து அறியும்படியாக தேவன் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றுகின்றதுக்கு முன்பதாக அவனுடைய சரீர எண்ணங்களில் உண்டான அந்த வார்த்தைக்கு மறு உத்தரத்தை தேவ ஆவியானுடைய பலத்தோடு அவன் சொன்னது, இதோ நான் என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவிசாய்த்து அவருடைய சொல்லின்படியாக என்னுடைய செல்ல பிள்ளை ஏக புத்திரனும் குமாரனுமா இருக்கின்ற ஈசாக்கை நான் நிச்சயமாக தகன பலியாக சமர்ப்பிப்பேன். ஒருவேளை அவன் மரித்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவனை எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அவன் முழுவதுமாக விசுவாசம் கொண்டவனாக இருந்தான். அவனுடைய எதிர்காலமே அவனுடைய பிள்ளைதான் என்கிறதே அவன் அறிந்திருக்கிறான். ஏன் தேவன் சொன்ன அந்த எல்லா வாக்கு தத்தங்களும் அந்த பிள்ளையின் மூலியமாகத்தான் நிறைவேறும் என்கிறதையும் அவன் நன்றாக அறிந்திருக்கிறான்.
தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததியை இதோ கடலின் மணலத்தனையாகவும் வானத்தின் நட்சத்திரத்தின் அளவுக்கும் நான் பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த ஏக புத்திரனையே நான் கொடுத்து விட்டால், நான் தேவனுக்கு தகன பலியாக சமர்ப்பித்து விட்டால், இனி என்னுடைய எதிர்காலம் என்ன? இனி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, நான் இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னாரே, இனி எந்த ஆசீர்வாதம்? என்னுடைய வாழ்க்கை இத்தனைக்கே முடிந்ததே என்று சொல்லி மாம்ச எண்ணங்களுக்கு அவன் கொஞ்சமும் செவி சாய்க்கவில்லை என்கிறதை, அவன் தேவனுக்கு பயந்து நடக்கின்றவன் என்கிறதை அவனுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக அவன் காமிக்கின்றதுக்கு முன்பதாக நமக்கும் இப்படியாக தேவனுடைய வசனத்தின் மூலியமாக அநேக காரியங்களை தேவன் சொல்லுவார். இதோ இப்படியாக நடந்து கொள், இந்த காரியம் வேண்டாம், இந்த இடத்தில் நீ எனக்கு பயந்து நடந்து மெய்யை பேசி உண்மையாக நடந்து கொள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பயந்து கொள்ளாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எனக்கு சித்தம் இல்லாத இந்த இடத்தில் இருக்காது, இந்த இடத்தில் போய்விடு என்று சொல்லி அநேக காரியங்களை தேவனும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நம்மோடு கூட பேசுவார். பேசின அந்நேரத்தில் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றதுக்கு முன்பதாக நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்த நேரங்கள் அநேக முறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த ஒரே காரியமே நமக்கு தேவ பயம் இல்லை என்கின்றதை தேவனுக்கு முன்பதாக நிரூபித்து காமிக்கும். ஏனென்றால் நம்மளுடைய எதிர்காலம் நாளையை குறித்து யோசித்து வைத்திருக்கிறவர் யார்? நம் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? நம்மளுடைய வாழ்க்கையின் நாளையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் என்று கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது தான் தேவனை குறித்ததான பயம் நமக்கு இருக்கு என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக அது வெளிப்படுகின்ற ஒரு கிரியையாக இருக்கின்றது. லேவியராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆமென். இந்த இடத்தில் பாருங்களேன், தேவனுடைய ஒரு கட்டளையை தேவன் மேலே சொல்லி அவர் இந்த கட்டளையின்படியாக நீ நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்கிறதைத்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எப்படியாகவா? தேவனுடைய வசனத்தில் இருக்கின்ற இந்த கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ இதோ பயந்து நடப்பாயாக, உன் தகப்பனுக்கும் தாயையும் நீ கனப்படுத்துவாயாக. இந்த காரியங்களை குறித்து தான் தேவன் கட்டளையாக சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எப்படியாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக செம்மையான வழிகளில் நடப்பது என்கின்ற அந்த விதிமுறைகளின் கட்டளைகள் தேவன் ஆதியாகமத்திலிருந்து உபாகமத்து வரைக்கும் 613 கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனோட நடக்கை எப்படியாக இருக்க வேண்டும், எது நன்மை எது தீமை எப்படி வெறுப்பது, எல்லா காரியங்களையும் அந்த கட்டளைகள் மூலமாக தேவன் நன்றாக விளக்கி காமித்திருக்கிறார். அதில் முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தின் அநேக கட்டளைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இன்று ஆலயம் இல்லை, இன்று ஆலயமாக நாம் மாறி இருக்கிறோம். ஆலயத்தின் முறைமைகள் என்று சொல்லுகின்ற தகன பலிகள் இப்படிப்பட்ட எந்த முறைமைகளும் இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளைகள் ஒரு மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் நடந்து கொள்ள வேண்டிய அந்த கட்டளைகள் இப்பொழுதும் கூட அது ஜீவன் உள்ளதாய் இருக்கின்றது. விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவனை பிறப்பிக்கின்ற கட்டளையாகத்தான் அதுவும் இருக்கின்றது. பாருங்கள், உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ பயந்து இருப்பாயாக. அப்படின்னா உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ பயந்து இருக்காம போகும்போது வாய்க்கு வந்தது போல அப்பா அம்மா கிட்ட பேசுவேன், இப்படித்தான் நான் சின்ன வயசுல இருந்து பேசி பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தேவ பயம் இல்லை அப்படின்றத இந்த வசனத்தை நம்ம மீறும்போது நிச்சயமா கர்த்தருக்கு முன்பதாக அது வெளியரங்கமாக வெளிப்படுத்தி காமிக்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கும். நிச்சயமா தேவனுடைய பயம் இல்லை என்கிறது இந்த காரியத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். என் ஓய்வு நாளை நீ கரப்பிடிப்பாயாக அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஓய்வு நாள் இல்லை. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாட்களை கனப்படுத்துகின்றவன் அவன் கர்த்தருக்காகவே அதை கனப்படுத்துவான், பரிசுத்தப்படுத்துவான். எப்படியாக என்று
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாம் போகும்போது ஃப்ரைடே டைம்ஸ்ல அவங்களுக்கு லீவ் இருக்கு. அதனால அவங்க அந்த ஒரு ஓய்வு நாள்ல அவங்க வந்துட்டு சர்ச்சுக்கு போறதும் இல்லைன்னா வந்துட்டு இது போல தேவனுக்காக ஒரு நாளை கனப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. இந்தியா இப்படிப்பட்ட நாட்டுல எல்லாமே பார்க்கும்போது சண்டே டைம்ஸ்ல தான் லீவ் இருக்கும். அதனால நம்ம சண்டே சபையா சேர்ந்து நம்ம வந்துட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா உண்மையான ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சனிக்கிழமையா இருந்துச்சு. ஆனா அது கட்டளையின்படியாக சனிக்கிழமை தான் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மாம்ச கட்டளையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய முறையில நம்ம நாட்களை கனப்படுத்துகின்றவன் அது கர்த்தருக்காகத்தான் அவன் அதை எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக கனப்படுத்துவான். அப்படி என்றால் நான் ஒரு நாளை என் கர்த்தருக்காக என்று சொல்லி வாரத்தில் ஒரு நாள் சபை கூட்டுறதுக்காக சபையாக நாம் சேரி வருகின்றதுக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால் அந்த இடத்தில் போய் நான் என்னுடைய பங்குக்கு தேவனுடைய பிள்ளையாக நானும் சங்கத்தில் சபைக்குள் ஒரு அங்கத்தனாக இருக்கின்றதுனால நான் அந்த இடத்தில் சென்று போய் நான் சபையில் இணைந்து கர்த்தரோடு கூட நான் நடப்பது அது கர்த்தருடைய சித்தமாகவும் கர்த்தருடைய கட்டளையாகவும் இருக்கின்றது. இதுவும் கர்த்தரை பற்றின பயம் எனக்கு இருக்கு என்கிறதையும் எனக்குள் கீழ்ப்படுதலான ஒரு இருதயம் இருக்கு என்கிறதையும் கர்த்தருக்கு முன்பதாக வெளிப்படுத்தி காமிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இல்லை பிரதர், நான் சில பல காரணங்களை சொல்லி என்னுடைய வீட்டின் அருகிலும் நான் இருக்கின்ற ஊரிலும் சபை கூடுகைகள் இருக்கு, ஆனாலும் நான் அங்கு சென்று போய் சபை கூடுகைக்குள் நான் கலந்து கொள்ள மாட்டேன், ஆனாலும் நானும் ஒரு சீஷன் தான் என்கிறதை போல நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய பயத்துக்கு செவி சாய்க்காமல் இருக்கின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்குள் கீழ்படியாமை என்கின்ற பிழித்தம் ஆரம்பித்து விட்டது என்கிறது தான் உண்மையான ஒண்ணு. எனக்கு ஏன் தேவனுடைய வசனங்களை கைகொள்ள முடியவில்லை, ஏன் இப்பொழுதும் பழைய மனுஷனை போல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை போல சில பேர் சொல்கின்றதை நாம் கேட்டிருப்போம். இதற்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்று சொல்லி கேட்டால் அன்றாட வாழ்க்கையிலும் தாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் கர்த்தருக்கு சித்தம் என்ன என்கிறதை ஆராய்ந்து பார்க்கலும் கர்த்தர் அவர்களுக்கு சகலவிதமான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தும் அதில் போய் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய பங்குக்கு தாங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களில் தவறி கர்த்தருடைய பயமின்றி நடக்கிறார்களே. ஆதலால் தான் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். லேவி ராகமம் 19வது அதிகாரம் 14வது வசனம். லேவி ராகமம் 19வது அதிகாரம் 14வது வசனம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஆமென். இங்க பாருங்களேன், கட்டளையாக இருக்கு. செவிடனுக்கு செவிடன் வந்துட்டு நீங்க பேசுகிறத அவனால கேட்க முடியாது, அதனால அவனை எப்படி வேணாலும் பரிகாசம் செய்யலாம் என்று சொல்லி நீ அவனுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி திட்டுனாலும் அவனை திட்டுன அந்த வார்த்தையோ அவனை பரிகாசம் செய்த அந்த வார்த்தையோ யாருக்கு கேட்கும்? ஏசப்பா கேட்கும். ஒரு குருடன் இருக்கிறான், அந்த குருடனுக்கு கண் தெரியாததுனால அவன் எடறி விழுட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய காலுக்கு எடறுகின்ற ஒரு கல்லை வைத்தான். அவன் விழும்போது உன் காரியங்களை பார்த்த கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா அவனை தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கட்டளைகளை பாருங்களேன், செவிடனை தூசிக்க கூடாது, அவனை திட்ட கூடாது, அதுக்கடுத்து குருடனுக்கு அவன் எடறும்படியா கல் வைக்க கூடாது, இது கட்டளையா இருக்கு. ஆனா இந்த கட்டளைய நான் பின்படுகின்றது கர்த்தருக்கு பயந்து நடப்பது. கர்த்தர் என்ன சொன்னாலும் அவர் சொல்லி இருக்கின்ற வார்த்தையின்படி நடப்பதுதான் கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்கின்றது வார்த்தையின் பொருள். அதை நன்றாக நம்ம அறிந்து கொள்ளணும். ஏனென்று சொல்லி கேட்டால் எப்பொழுதோ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கின்ற சகோதரர்களை நாம் பார்க்கும் பொழுது பிரைஸ் லோ பிரதர், பிரைஸ் லோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசின உடனே அந்த ஒரு மணி நேரமோ அந்த ஒரு நாளோ நம்ம மாயக்காரைகளை போல நடித்து விட்டு நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வென்றாலும் வார்த்தை எப்படி பேசுமோ என்னுடைய இருதயத்தின் எண்ணத்தின்படியாக நான் வாழ என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனுஷனாக நான் நடந்து கொண்டால் கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவனாகும். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் கர்த்தரை என்னை கவனித்து பார்க்கவில்லை. கர்த்தர் என்னை ஆலயமாக என்னை அவர் என்னை இதோ அவருடைய ரத்தத்தினால பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலிருந்து. அவர் சொல்லியிருக்கிறார் கொலோசியர் 3வது அதிகாரத்தில், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள். நீங்க இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவோட கூட மரித்து விட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் எழும்பி இதோ நீங்க பரலோகத்தின் நீதிக்காக பிழைக்கும்படியாக அவரோட கூட எழுப்பி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனாலும்
தேவனுக்குள் ஒரு மறு வாழ்க்கையை பெற்றவர்களாக கர்த்தரை அவர் தரித்து கொண்டு எழுப்பியிருந்தாலும் அநேகர் நம்மளுக்குள் இருக்கின்ற அநேகருக்குள் இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு குறித்ததான அந்த பற்றுதல் சில காரியங்கள் அவர்களுக்குள் இருக்கின்றது என்கிறதை காண முடிகிறது. ஆனால் யாரை வஞ்சித்துக் கொள்வார்கள்? தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகின்ற ஒரு காரியம்தான் இப்படிப்பட்ட செயல்கள். வசனத்தை கவனிக்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஆமென். ஆமென். இந்த இடத்திலையும் வசனத்தை கவனித்து பாருங்கள். தலை நெறித்து இருக்கின்ற ஒரு வைடா இருக்கின்ற ஒரு ஓல்ட் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நம்மளுடைய வீட்டுல நிறைய பேர் வைடானவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க வந்தா போதும், அவங்க எங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு சில அறிகுறி சொல்லும் போது எங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க முன்பதாக எந்திரிச்சு நின்று அவங்கள கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கால் மேல கால் போட்டு ஆட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அது கர்த்தருக்கு பயபக்திய வைத்த ஒரு பிள்ளையாக நான் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வசனம் நிரூபித்து காமிக்கும். ஒருவேளை நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தருடைய பயம் நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா நம்மளுக்கு முன்பதாக நம்ம கேட்டு பார்க்கணும். ஒருவேளை இல்ல பிரதர், எனக்கு இது எல்லாமே எனக்கு தெரியாது அப்பெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை ஆதியாகும் முதல் கொண்டு இதோ வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம். அதனாலதான் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். புறஜாதிகளுக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே மனுஷ தன்மையிலேயே அவனுக்கு நன்மை தீமை என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியும். வைடா இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது கனப்படுத்தணும் அப்படின்றது ஒரு புறஜாதியும் பண்ற காரியம். இதை ஏசப்பா இது நன்மையான ஒரு காரியம், இதை செய்யுங்க அப்படின்றத அவர் முன்குறித்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க முக்கியமா இந்த கட்டளைகளை ஏன் வாசிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டளை நிறைவேற்றுகின்றது தான், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றது தான் அவருக்குள் பயந்து நடக்கின்றவர்களை அந்த வார்த்தையை முழுமையாக்குகின்றவர்களாக நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிறது தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றுகின்றவன் தான் அவருக்குள் பயந்து நடக்கின்றவன் என்கின்ற வசனத்தை முழுவதுமாக நிறைவேற்றுகின்ற ஒரு மனுஷனாக இருக்க முடியும். அவனுக்கு பயப்படாதவன் என்கின்றவன் யாரா இருப்பான் அப்படி என்றால் அந்த ஒரே கட்டளை தானே, ஒரு வசனம் தானே, இந்த காரியம் தானே, எதிர்காலத்தை யோசித்து தானே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை நாம் அசட்டை செய்கின்றவர்களாக இருந்தால் தேவ பயம் இல்லாதவர்களாக நாம் மாறுவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. உபாகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். உபாகம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அவர்கள் எப்பொழுதும் எனக்கு பயந்து நடந்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கின்ற அந்த இருதயம் அவர்களுக்குள் இருந்தால், அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருந்தால் நலமாயிருக்கும். எது நலம் பாருங்களேன். நம்மளோட இருதயத்தை எப்படி பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா எது சொன்னாலும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னா ஒரு நல்ல மனுஷன் ஒரு இந்த வாழ்க்கையில ஒரு ஏழ்மையில இருந்து பெரிய பணக்காரனா மாறினா அப்படின்னு சொன்னா, நீ பணக்காரனா மாறணும்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்திருப்போம். இதுல எல்லாத்தையும் சோசியல் மீடியாஸ்லயும் நிறைய இதுல எல்லாத்தையும் பார்க்கும்போது பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, நான் எப்படி பணக்காரனா மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக புத்தகங்களையும் அதுக்காக சில வீடியோஸ் சிடி அது எல்லாத்தையும் நிறைய லட்சம் நிறைய பணங்கள் எல்லாத்தையும் வீணா செலவிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதன்படி எல்லாம் நடந்து பிசினஸ்ல லாபம் அடிவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த வார்த்தையை தவறாம அதன்படி நடந்து லாபத்தை அடிவோம் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்து அப்படி அவங்களுடைய வார்த்தையின்படி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐஸ்வர்யமும் கிடைக்காம போனவர்களையும் நம்மளால பார்க்க முடியும். மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி அவனை போல நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான், அவங்க நம்பினதுனால விசுவாசத்தினால ஒரு மனுஷனுடைய வார்த்தையின்படியாக எல்லாம் அவன் சொன்ன ஒவ்வொரு விதிமுறையின்படி நிறைய மனுஷர்கள் நடக்கிறாங்க. புறஜாதிகளா இருக்கட்டும், ஆண்டவர் அறிஞ்சிருக்க அப்படின்னு சொல்றவங்க கூட ஐஸ்வர்யவானா எப்படி மாறுவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ற அந்த விஷயங்களை கேட்கிறவங்களாவும் நிறைய பேர் அவங்க சொல்ற விஷயத்தின்படி நடக்கிறவர்களாவும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க யார் சொல்றாரு அப்படின்றது மேல கவனத்தை வைக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு?
ஆதியும் அந்தவுமா இருக்கின்றவர், அல்பாவும் உமேகாவுமா இருக்கின்றவர். அவர் ஏதோ முந்தினவரும் பிந்தியவருமா இருக்கின்ற தேவனா இருக்கிறார். அவர் இருக்கின்றவரா இருக்கிறார் இல்லைங்களா? இருக்கின்றவர் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்துல மோசேக்கு சொல்லி அனுப்பினாரு. என்னது? இருக்கின்றவர் அப்படின்னு சொல்லி. அப்படி என்றால் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போறவர் யார்? இன்று இருக்கின்றவர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றவர் தான் நாளைக்கும் என் வாழ்க்கையில் இருக்கின்றவராக இருப்பார் என்கின்றதை மனுஷர்களா இருக்கின்ற நாம் தவறு மனுஷர்கள் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா, அதற்கு உரியவர்கள் என்று சொல்லி எங்களுடைய நடக்கையின் மூலியமாக தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றது மூலியமாக அந்த பயத்தை நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காமிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்கின்றதை நமக்கு நாமே ஒரு கேள்வியை எழுப்பி கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது. உபாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம். உபாகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆமென். ஆமென். நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற அந்த தேசத்துக்குள் நீங்கள் எப்பொழுதும் ஜீவிக்கின்றவர்கள் என்றால் என்ன? ஜீவிக்கின்றது என்றால் இந்த உலகத்தில் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு ஐஸ்வர்யவான வாழ்க்கை உண்டு. அந்த ஜீவிக்கின்ற காரியங்களை குறித்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றது என்கின்றது. இதோ இந்த உலகத்தில் பிழைப்புக்கு அவனுக்கு இருக்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தை பொறுத்து அவன் உயிரோடு இருக்கின்றவன், அவன் ஜீவிக்கின்றவன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லாது. தேவனுடைய வசனம் ஒரு மனுஷன் ஜீவிக்கின்றவன் அப்படின்றது எதன் மூலியமாக அது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி கேட்டால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றதன் மூலியமாக. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகின்ற அந்த தேசத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படியாக, உயிருள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் அவருக்கு பயந்து இதோ அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து அதன்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நன்றா இருக்கிறதுனா என்ன? பிள்ளைங்க எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்து அவங்க எல்லாருமே வந்துட்டு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து குறைஜாதிங்க எல்லாரும் மத்தியிலையும் கர்த்தர் நம்மள உன்னதத்துல வைக்கிறது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகின்ற அந்த பாதையில் நம்மளுடைய வளர்ச்சி எந்த நிலைமையில இருக்கு அதன் மேலதான் நம்மளோட முழு கவனம் இருக்கணும். உபாகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். உபாகம் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொண்ட ஒரு மனுஷனுடைய ஆலோசனை அல்ல இந்த ஆலோசனை. இதோ வெறும் ஒரு சொல்லினால் இதோ வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி சொன்ன அந்நேரத்திலேயே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை அவர் நல்லது என்று சொல்லி கண்டார் இல்லைங்களா? அப்படி இது நல்லது, இது நல்லது, இது நல்லது என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் இப்படியாக நமக்கு பார்த்து இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சகல விதமான இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நன்மைகளும் மனுஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது நல்லது நல்லது என்று சொல்லி சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நலமாகத்தான் இருக்கும். அது மற்றவர்களுடைய மனுஷர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற புறஜாதிகளுடைய கண்களுக்கு இதோ நீங்கள் உயர்வான இடத்தில் இருக்கின்றீர்கள் என்கிறதை போல அவர் எதிர்பார்க்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தை நான் அடையவில்லை. அவர்கள் நினைக்கின்றபடியாக ஒரு படிப்பும் ஒரு வேலையும் என்னிடத்தில் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது என்ன பிரதர் நான் வந்துட்டு நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த நன்மையை குறித்து இந்த இடத்துல சொல்லல. அந்த நன்மைகளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறஜாதிகளா இருக்கின்ற நிறைய பேருக்கிட்ட இதெல்லா காரியங்களும் இருக்கு இல்லைங்களா? அதைத்தான் என்கிட்ட இல்லாம இருக்கே பிரதர், இனி எப்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஏதோ நன்மை உண்டாகும்படிக்கு அப்படின்ற அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்மை அப்படின்றது பரலோக ராஜ்யத்துக்குள் என்றென்றுக்கும் உயிர் வாழ்கின்ற இதோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம்
அவருக்குள் பயபக்தியா இருக்கின்றவர்களாக, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பின்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது மாம்சத்திலும் இரத்தத்தோடையும் நாம் ஆலோசனை பண்ணாமல் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதன்படியாக செயல்படுகின்ற பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாகத்தான் சொல்லுகிறான். அவனுக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்ட பின்பு அவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட சிந்திக்காமல் தேவ ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அவன் எருசலேமுக்கு அவனுக்கு முன்பதாக அப்போஸ்தலராக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அவர்களிடத்திலும் போவாமல் அவன் தமஸ்குக்கு அவன் இதோ இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று போய் சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாமும் அவ்வளவுதான். சொல்லி கொண்டிருக்கிறவர் யார்? சில நேரங்களில் நம்மளுடைய விருப்பங்கள் அநேக காரியங்களை நாம் விரும்பி வைத்திருப்போம். அந்த விருப்பத்துக்கு ஏற்றது போல சில மனுஷர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். சில ஆலோசனைகளை சொல்வோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆலோசனை அந்நேரத்திலேயே உற்சாகமா கேட்டு அப்படியாக செயல்படுவோம். எதற்காக நம்ம அப்படியாக செயல்படுவோம் சொல்லுங்க? உற்சாக மனதோடு நம்மளுடைய விருப்பம், அது நம்மளுடைய விருப்பம் ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக என்னுடைய ஆசை இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது தன்னுடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பட மனதா இருந்தால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பட கடவன் என்று சொல்லி சொன்னார். டினே யுவர் செல்ஃப் அப்படின்ற அந்த வார்த்தையை புதிய உடன்படிக்கையில் மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பார். ஒருவன் தன் சுயம் என்ற சொன்னால் என்ன? எனக்குள் நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்குள் இருக்கின்ற அந்த பாவத்தை குறித்தும் கர்த்தரை குறித்து தான் அந்த பயம் இல்லாமல் இருக்கின்ற அந்த தீய நடக்கைகளை குறித்தும் எனக்குள் என்னை கண்டாலே ஒரு அருவெறுப்பு என்மேல் எனக்கே உண்டாக வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னோட வாய் வார்த்தை சரியில்லை ஆண்டவரே. ஏசாயா சொல்லுகிறான், அசுத்தமான உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற நான் ஐயா, அசுத்தமான உதடுள்ள மனுஷனா இருக்கின்ற நான் ஐயா, சேனைகளின் கர்த்தரா இருக்கிறவரே, உங்களை தரிசித்தேனே, உங்களை கண்டேனே என்கிறான். அதன்படியாகத்தான் நாமும் தேவனை தரிசிக்கின்றதுக்கு முன்பதாக, தேவனை அப்பா என்று சொல்லி அழைக்கின்றதுக்கு முன்பதாக அதற்குண்டான தகுதி என்னிடத்தில் இருக்கின்றதா? அந்த தகுதியை நான் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அந்த தகுதியை எப்படி பெற்றோர் கொள்ள வேண்டும்? அதுக்கு இதோ அங்க நான் தகுதிப்படாதபடிக்கு அதுக்கு விரோதமா இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மாம்ச தன்மையில் ஒட்டி கொண்டிருக்கின்ற இன்னும் அந்த ஜன்ம சுபாவமானது என்னென்று சொல்லி பார்த்து அதன் மேல் எனக்கு ஒரு கசப்பு எழும்ப வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் என்ன? நித்திய ஜீவனை நமக்கு பிறப்பிக்கும், இல்லைங்களா? சரி, உபாகமம் 14வது அதிகாரம் 23வது வசனம். உபாகமம் 14:23. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. ஆமென். ஆமென். இந்த இடத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நிர்ணயிப்பேன். அந்த இடத்தில் சென்று போய் நீங்கள் உங்களுடைய தானியங்களையும் திராட்சை ரசத்தையும் இதோ எல்லாவற்றையும் கொண்டு போய் தசமபாகமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த இடத்தில் போய் நீங்கள் அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இதோ இப்படியாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கின்ற அந்த செவி சாய்த்தலின் பயமுள்ள ஒரு இருதயத்தை உங்களுக்குள் பழக்கப்படுத்திக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவன் சொன்னாரா? அதன்படியாக நம்ம நடந்து கொள்றதுக்கு அந்த நேரத்திலேயே நம்ம அப்படி செயல்படுகின்ற அந்த இருதயமாக நம்மளுடைய இருதயத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழக்கப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், இல்லைங்களா? பழக்கப்படுத்திக்கிறது யாருடைய கடமையா இருக்கும்? நம்மளுடைய கடமையா இல்லாம போகும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருந்தோம் நேரத்தை வீணாக கழிக்கின்ற பொழுதுபோக்கு அம்சமா இன்னைக்கு நிறைய ஃபன்னி வீடியோஸ், நிறைய சோசியல் மீடியால நிறைய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். சினிமாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு அரசியலுடைய சில காரியங்களை நான் கவனிச்சு பாக்குறதா இருக்கலாம். இதை உண்மையிலேயே மிகவும் கவனம் கொண்டவனாக எப்ப பார்த்தாலும் அதே காரியங்களே நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நேரங்களை வீணா கழித்து கொண்டிருக்கேன். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காம இருக்கேன். இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வேணா பொழுதுபோக்கு அம்சமா இருக்கிற ஒரு சினிமாவை பாக்குற ஒரு சகோதரனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய வசனம் என்னன்னு சொல்லுது? நேரத்தை வீணாக கழிக்காத. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கவனத்தை எது மேல அதிகமா செலுத்துறேனோ அந்த நடக்கை எனக்குள்ள தெரிய வரும். கர்த்தருடைய வேத வசனத்துல காலையும் மாலையும் அதையே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அந்த நீரோற்றத்தின் மத்தியில, நீரோற்றத்தின் பக்கத்தில் தேடப்பட்டிருக்கின்ற ஒரு மரத்தை போல பச்சை பசேன்னு இருப்பான்.
கனி கரெக்டா அந்தந்த நேரத்துக்கு உண்டான கனிகளை அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இதோ மரம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த மனுஷன் ஒரு சினிமா, சீரியல், சில சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இப்படிப்பட்ட இடத்திலேயே தன்னுடைய நேரத்தை அவன் கழித்து கொண்டிருந்தால் அவனுக்குள் கீழ்ப்படுதலும் கர்த்தர் குறித்துதான பயம் எப்படி வரும்? அந்த ஒரு கீழ்ப்படியாமையின் ஆரம்பமே அந்த இடத்துல தான் பெருகி அவனுடைய வாழ்க்கை அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் பிரதர்? என்னுடைய சரீரத்தின் துட்செயல்களுக்காக, நம்மளுடைய சரீரத்தின் துட்செயல்களின் அதில் பழக்கப்படுத்தி முற்றிலுமாக மாம்சத்தோடு ஒட்டி நடக்கின்ற என்னுடைய ஆத்துமாவை குறித்தது, அதன் மேல் உண்டாகின்ற ஏதோ ஆக்கினை நிமித்தமாக இன்று கதறி அழுந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டு அதை பெற்று கொண்டவனாக பரிசுத்தத்தோட நாம் பரிசுத்த நடக்கையை நம்மளுக்குள்ள பழக்கப்படுத்தி கொள்ள நாம் உபவாசத்தை போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டும். இந்த சரீரத்தை ஒடுக்க வேண்டும். தேவனுடைய தாசனா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இதோ நான் என் சரீரத்தை முற்றிலுமாக ஒடுக்கி கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லி. இல்லை, மற்றவர்களை அழைத்திருக்கும் பொழுது நானே அபாத்திரனாக இருப்பேனோ, நான் மற்றவர்களோட பார்க்கும் பொழுது நான் இதோ தேவனுக்கு உண்மை இல்லாதவனை போல நான் மாறிவிடுவேனோ என்கிறதை போல நினைத்து என் சரீரத்தை முற்றிலுமாக ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்குன்றது என்றால் ஏதோ சரீரத்துக்கு இன்பமாக இருக்கின்ற காரியங்களை இந்த உலகத்துக்கு முற்றிலுமாக இந்த உலகத்தை பார்த்து அதனால் முற்றிலுமாக உலகத்துக்கு எப்பொழுதும் சாய்ந்து போகின்றதாக இந்த மாம்சத்தன்மை இருக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் இந்த மாம்சத்தன்மையை முற்றிலுமாக எடுத்து போடுவார். அவருடைய ஆவின் சிந்தையை நம்மளுடைய மாம்சத்துக்குள்ளும் வைப்பார் என்கின்றதை ரோமர் 8:13 உறுதிப்படுத்துகின்றது. அதன்படியாக நம்மளுடைய மாம்ச சுபாவம் ஆவிக்குரிய தன்மை உள்ளதாக மாறி தேவனுடைய சத்தம் மாத்திரமே அவர்களுக்குள்ள எப்பொழுதும் விளங்கப்படும்படியாக, தேவனுடைய சத்தம் மாத்திரமே அவர்கள் கேட்கின்ற ஒரு சோலா, ஒரு ஆத்மாவாக கர்த்தர் மாற்றுவார். எப்படி என்று சொல்லி கேட்டால், ஆதம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போகும் பொழுது, தேவனுடைய வசனத்தை மீறும் பொழுது அவனுடைய கண்கள் துறக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். மாம்ச கண்கள் துறக்கப்பட்டது இல்லைங்களா? அப்படி என்றால் மாம்சமான கண்கள் இருக்கு என்றால் ஆவிக்குரிய கண்களும் உண்டு. அதனால் தான் எபேசியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆவிக்குரிய மனக்கண்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் என்னுடைய மாம்ச கண்கள் மாம்சத்தின் செயல்களுக்காக நிறைவேற்றுகின்றதுக்காக உற்சாகமாக எப்பொழுது விழிப்போடு இருக்கின்ற இப்படிப்பட்ட என்னுடைய மாம்சத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தோடு கூட ஒற்றி நடக்கின்ற அந்த உணர்வுகள் முற்றிலுமாக அழிய வேண்டும் என்று சொல்லி அதன் நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் மார்பை அடித்து கொண்ட கதறி அழுகின்றவர்களாக நாம் மாறினால் நிச்சயமாக நம்மளுடைய சரீர கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய மனக்கண்கள் துறக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தமானது எப்பொழுதும் நம்மளுடைய செவிகளில் தொனித்துக் கொண்டிருக்கும். உபாகம் 28வது அதிகாரம் 58, 59வது வசனத்தை வாசிங்கள். உபாகம் 28வது அதிகாரம் 58, 59. உன் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனாக கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய துரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்து எகிப்து வியாதிகள் எல்லாம் உண்மை அறிவிப்பார். அவையில் உன்னை பற்றி கொள்ளும். ஆமென். இந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய பயங்கர நாமத்தில் நீர் பயம் இல்லாமல் நடந்தால், பயம் இல்லாமல் என்றால் என்ன? பயந்திருப்பது என்றால் கீழ்ப்படுதல். பயம் இல்லாமல் என்று சொன்னால் மீறுதல். அப்படி என்றால் நீங்கள் மீறுதல்களோடு கூட நடக்க ஆரம்பித்தால் அந்நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பேரழிவுகள், எல்லா விதமான நாசங்கள் உண்டாகும். நோய்கள், எல்லா விதமான பிரச்சனைகள். என்ன பிரதர் சொல்றீங்க? பிரச்சனைகளா? என்னை சுற்றி பார்க்கின்ற சகோதரி காரணமின்றி என் மேல் பல் கடிக்கிறார்கள், அவர்கள் என் மேல் முற்றிலுமாக காரணமின்றி இதோ என்னை பகைக்கிறார்கள் என்கிறதை போல இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் எங்கிருந்து எழுதுது என்று சொல்லி கேட்டால், தேவனுடைய நாமத்தை நிமித்தமாக ஒரு சகோதரி என்னை பகைக்கிறார்கள் என்றால் அது தேவன் சொல்லிக்கின்ற வார்த்தை. அது நமக்குள் நிறைவேறும் பொழுது நாம் ஏதோ மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. இதோ நான் காரணமின்றி என் மேல்
இதோ சில தவறுகளை முன்வைத்து என் மேல் இதோ வைராக்கியமாக எழும்பி இதோ என்னை எனக்கு தீமையே உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேகர்கள் காத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிரதர். இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி கேட்டாலும் சாலமோன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற வரைக்கும் அவனுடைய ஆட்சியில் அவனுடைய முழு ராஜ்யத்தில் சமாதானம் இருந்ததாம். அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத பொழுது சத்துருக்குள் தானாக எழும்பி விட்டார்கள். அவனுக்கு விரோதமாக நடக்க, அவனை முறியடிக்க நமக்கு முன்பதாகவும் அநேகர் சத்துருக்களாக எழும்பி இருக்கிறார்களா? அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அப்படி என்றால் மனம் திரும்ப வேண்டியது எங்க? அந்த கர்த்தருடைய பயங்கர நாமத்துக்கு பயந்து இருக்காமல் இருக்கின்ற நம்மளுடைய தீய நடக்கைகள் என்ன? அந்த கர்த்தருடைய பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மீறுதல்கள் என்ன என்று சொல்லி நம்மை நாம் கேள்வி கேட்டு நாம் எங்கே விழுந்திருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஒன்னு ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:4. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஒபேதியா என்கின்ற மனுஷன் அகாபு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஆகாபுடைய கைக்குள்ள வேலை செய்கின்றவனாக இருக்கின்றான். ஆனால் இவன் அகாபு என்கின்ற அந்த அரசனுக்கும் இஜ்பேல் என்கின்ற இதோ ஒரு சூனியக்காரியாக இதோ அசுத்த ஆவினால் ஏவப்பட்ட அந்த மனுஷிக்கும் பயந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்றதால கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஒழித்து வைத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயந்து நாம் நடக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு மேலாக இருக்கின்ற நமக்கு காற்றிலும் உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் நமக்கு இப்படி செய்து விடுவார்கள் அப்படி செய்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து நடக்கின்றவர்களாக நாம் இருக்க மாற்றோம். ஒருவேளை அப்படியாக நான் பயந்துதான் நானும் சும்மாவே இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளுக்கு கர்த்தருடைய பயம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒபேதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனும் எலியா கிட்ட தன்னை அறிவித்துக் கொள்ளும் பொழுதும் இப்படியாகத்தான் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்லை என்றால் சில உயர்வான இடங்கள் இருக்கிற மனுஷர்களுக்கு பயந்து நடக்கின்றவர்களா இருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய பக்கமாக எப்பொழுதும் பேசுகின்றவர்களாக இருக்கணும், நடக்கின்றவர்களாக இருக்கணும், செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதோ 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அங்கே கரெக்டா வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. ஆமென். அச்சூரியாவின் ராஜா இஸ்ரேலுக்குள்ள இருக்கின்ற நிறைய ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். போன பிறகு அந்த இஸ்ரேல் அந்த ஸ்தலத்தை சமரியா என்கின்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி ஒரு கேபிட்டல் சிட்டி இருந்துச்சு. நம்மளுக்கு எப்படி வந்துட்டு இப்போ தமிழ்நாடுல வந்துட்டு கேபிட்டல் சிட்டியா சென்னை இல்லைங்களா, அப்படியே இங்க கர்நாடகால கேபிட்டல் சிட்டி அப்படின்னா அது பெங்களூர். அப்படியே தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த இடத்துல அங்க கேபிட்டல் சிட்டியா ஒரு ராஜனுடைய வீடு, அந்த எல்லா விஷயங்களும் எங்கிருந்து அரச கட்டளைகளா பொறுப்பட்டு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமரியா தான். அந்த சமரியால பார்க்கும்போது சமரியர்களுக்குள்ள இருந்த அந்த அரசர்களா இருக்கட்டும், அந்த ஜனங்கள் எல்லாரையும் அந்த அசூரியா ராஜா சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவான். போனதுக்கு அடுத்து புறஜாதிகளா இருக்கிற நிறைய மக்களை கொண்டு வந்து சமரியக்குள்ள குடிபெயர்க்க சொல்லுவான். அந்த இடத்துல ஜனங்க வந்து வாசிப்பாங்க. வசிச்சு இருக்கும்போது அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே சில பேர் மிந்தி இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் அவங்களோட கூட இணைவாங்க. இப்படித்தான் அந்த இடத்துல அவங்களுடைய 2 கலவையின் மூலியமா ஒரு புறஜாதியா இருக்கின்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களா இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்களையும் சில பேர் மூலியமாக சில சந்ததி அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. அதனாலதான் ஏசப்பாவை சொல்லும் போது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, நீ சமரியன் என்று சொல்லி நாங்கள் முன்பதாக சொல்லவில்லையா, கலவையான ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லி. கீழ்படியாதவர்களும் கீழ்படுகிறவர்களும்
இப்படிப்பட்ட ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லாம சொல்லி தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் மேல அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா அது முக்கியமான காரியம் அல்ல. இந்த இடத்துல நான் எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்க கர்த்தரோட பயமின்றி அங்க இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ, அவருடைய பட்டணம் மகா அரசனம் அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கின்ற ஒரு இயேசுப்பா தானே அதை கொலைக்கு அவர் செய்வாரா, விடுவாரா? விடமாட்டார் இல்லைங்களா? அந்த இடத்துல ஜனங்க வந்து அந்த புறஜாதியா இருந்த அந்த ஜனங்க தங்களுடைய பிள்ளைகளை சிலைகளுக்கு முன்பதாக பலி கொடுத்து கொண்டிருந்தாங்களாம். நிறைய தீமையான செயல்களை செய்து கொண்டிருந்தாங்களாம். இப்படிப்பட்ட செயல்களை செய்தது நிமித்தமா கர்த்தர் அவர்கள் மத்தியில சிங்கத்தை அனுப்பினாராம். அவர்களுக்குள் அநேக தேவன் காட்டில் விலங்குகளை அனுப்பி அந்த ஜனங்களை நிர்மூலம் செய்ததுக்கும் அவர்களுக்கு கர்த்தரை பற்றிதான் ஒரு பயம் எழுமட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த மிருகங்களை அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத புறஜாதிகளா இருக்கட்டும், தேவனை அறிந்தவர்களா இருக்கட்டும், தேவனுடைய அந்த தண்டனை அப்படின்றது அவர்கள் மேல் வரும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அறிஞ்சுக்கணும். நெகேமியா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 5:9. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஆமென். இந்த இடத்துல நெகேமியா மீண்டும் ஆலயம் கட்டப்படுகின்றதுக்காக ஏதோ தாரியவேஷ் மூலியமா அனுப்பப்பட்ட நெகேமியா அந்த ஆலயத்தை கட்டுகின்றதுக்கு முன் வருகிறான். ஆலயத்தை கட்டும் பொழுது அவனோட கூட நிறைய ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நிறைய பேர் அங்க வசித்து இருக்கிறவங்க அவங்க செய்யற எல்லா காரியங்களையும் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நீங்க தேவனுக்கு பயந்து நடக்காம இருக்கீங்களே, ஏன் புற ஜாதிகளும் கூட எங்களை நிந்திக்கிறதுக்கு, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கும் நீங்க காரணமா இருக்கீங்களே, நீங்க உங்களுக்கு தேவனுடைய பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எந்த காரியத்தை நிமித்தமா உங்களுக்கு தேவனுடைய பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க தங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. வட்டி காசு கொடுக்கறதும் காசு எடுக்கிறதும் பிள்ளைகளை அடகு வச்சுக்கிறது, பிள்ளைகளை போய் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போட்டுக்கிறது, இந்த செயல்கள் எல்லாம் நீங்க செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் இருந்தா லாபம் வருமா அப்படின்றது போல நினைச்சிட்டு பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தரோட பயம் அவங்களுக்குள்ள இல்ல. அதன் நிமித்தமாகத்தான் கர்த்தர் சீலோவுல தன்னுடைய ஆலயத்தை ஸ்தாபித்துக் கொள்ளும் பொழுதும் அங்க இருக்கின்ற ஜனங்களும் ஆசாரியோட பிள்ளைகள் என்கின்ற ஏலியுடைய பிள்ளைகள் பயமின்றி நடந்து கொண்டது நிமித்தமாக தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போனது. பின்பு தேவன் இதோ சோலமோனின் மூலியமாக எருசலேமில் இதோ தன்னுடைய ஆலயத்தை ஸ்தாபித்துக் கொண்ட பின்பும் அந்த ஜனங்களுக்கு, நீங்கள் என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போகும்பொழுது சீலோவுக்கு நான் செய்த அந்த நிலைமையை இங்கேயும் நான் கொண்டு வருவேன், அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு இங்கேயும் சம்பவிக்கும் நடக்கும் என்று சொல்லி எச்சரித்தாலும் அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் அந்த ஜனங்கள் போனது நிமித்தமாக தேவன் பட்டயம், பஞ்சம், கொள்ள நோய் என்கின்ற எல்லாவற்றையும் அதன் மேல் வர செய்து அவர்களை புறஜாதி ராஜாக்களுக்கு விற்று போட்டாலும் அநேக ஜனங்கள் பயந்து நடக்காமல், இது தேவன் இருந்திருந்தால் ஏன் இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும் என்கிறது போல வசனத்தை பார்க்காமல் தங்களுடைய மாம்ச அறிவிக்குள் பேசிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் நெகேமியா கேட்கிறான், உங்களுக்கு கர்த்தரை பற்றுதானே அந்த பயம் இல்லையா என்று சொல்லி. லேவியராகமம் 25வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 25:36. கொலுசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னுடைய பிழைக்கும்படி செய்வாயாக. ஆமென். பாருங்களா, வட்டிக்கு நீங்க வட்டி லாபத்துக்காக உன் சகோதரனுக்கு இப்படி வட்டி காசு கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சும்மாவே நீ கொடுக்கணும். அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி நீ செயல்படணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வசனமும் தெரியும், தான் செய்யறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். எல்லா மனுஷர்களுக்கும் பிரதர்சித்த தேவன் அறிஞ்சிருக்கட்டும் அறியாம இருக்கட்டும், எல்லா மனுஷர்களும் நன்மை தீமை என்ன அப்படின்றது எல்லா மனுஷர்களுக்கும் அவர்களுடைய இருதயத்துல அது தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, எப்படி கடினப்படுத்தி கொண்டுன்னா எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்த நேரத்திலேயே பிறந்ததுக்கு அடுத்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் பொழுது நன்மை தீமை என்ன அப்படின்றது அந்த இடத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு உண்டாகுது. ஆனா சுத்தி பாக்குற அந்த மனுஷர்கள்
பேசுகின்ற தீய மொழிகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்கங்கள், இந்த எல்லா காரியங்களையும் கவனித்து பார்க்குது. அந்த குழந்தை வளர வளர இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஒரு மனுஷன் என்றால் இப்படியாகத்தான் இருக்கணும், இந்த காரியங்களுக்கு இப்படியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும், இது நன்றாக இருக்கின்றது என்கிறது போல அந்த சுத்தி பார்க்கின்ற, அது வளருகின்ற அந்த இடத்தில் அது சுத்தி பார்க்கின்ற, கேட்கின்ற அந்த காரியங்களையே பார்த்து அதன்படியாக தானும் மாறுகின்றதுக்கு இதுதான் வாழ்க்கை என்கிறதை போல ஒரு ஆத்மா நினைக்க தோணும். நினைத்து மாம்சத்தோடு கூட அது ஓட்டத்தை ஆரம்பிக்கும். ஓட்டத்தை ஆரம்பித்த பின்பு அது மாம்சத்தின் மூலியமாக தான் தவறை செய்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறது தெரிந்திருந்தாலும் உலகமே இப்படியாகத்தான் இருக்கின்றது, ஆதலால் ஏதும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுக்கு தானே வஞ்சித்துக் கொண்டு கர்த்தரோட பயமின்றி ஒரு ஆத்மா வாழ ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே இப்படி போய் இருந்தவங்க தான். நம்ம கிட்ட ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலியமா அறிவித்து கொண்டு, நீ சிறு வயது முதல் கொண்டு நீ பார்த்ததையும் கண்டதையும் அதன்படியாக நீ நடந்து கொண்டு உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தாயே, இந்த தீட்டான எல்லா செயல்கள் நிமித்தமாக நான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து உன்னுடைய பாவங்களை என் மேல் சுமந்து கொண்டு நான் இதோ அந்த பாவங்களுக்காக நான் மரித்து உயிர்த்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலியமாக தேவன் நமக்கு அறிவித்துக் கொண்டு, ஆம் உன்னுடைய இருதயத்துக்குள் நன்மை தீமை என்கின்றது இருந்ததே, அதுக்குள் இருக்கின்ற அந்த நன்மையானவர் நான் தான், தீமையை வெறுத்து நன்மையை பிடித்துக் கொள்ளு என்று சொல்லி தேவன் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலியமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்தார் இல்லைங்களா? அதுக்கு முன்பதாக நாம் தேவனுடைய பயமின்றி நடக்கின்றவர்களாகத்தான் இருந்தோம். சுற்றி பார்க்கின்ற மனுஷர்களுடைய நடக்கையின் நிமித்தமாக நடக்கை பார்க்கும் பொழுது நம்மளுடைய நடக்கை சீர்படுத்ததுதான், இது நன்மையானது தான் என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக, நமக்கு நாமே சமாதானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாக நடந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தோம். இப்படிப்பட்ட செயல்கள் நம்மை சுற்றி இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பயமின்றி ஜனங்கள் வாழ்ந்து வந்ததுதான். நாமும் இப்படி பயம் இல்லாமல் வாழ்ந்து கொள்கிறவர்களாக வாழ்ந்து நடக்கின்றவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி இதோ இருக்கின்ற நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மை போலத்தான் இருப்பார்கள். அவர்களும் ஆக்கினைக்கு உள்ளாவார்கள், கர்த்தரை அசட்டை செய்வார்கள். நாம் யௌசுவாய் போல இருக்கும், நோய் போல இருக்கணும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்கிறதை பிள்ளைகளுக்கு சொல்லின் மூலியமாக அல்ல, அவர்கள் அநேக நேரத்தில் காண்கின்றது நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கின்றது, சொல்லின்படி செய்கை இருக்கின்றதா என்கிறதை பிள்ளைகள் நின்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக நடக்க ஆரம்பிப்பார்கள். நாம் மாயக்காரர்களா இருந்தால் பிள்ளைகளும் மாயக்காரர்களாகத்தான் அவர்களும் நடக்க ஆரம்பிப்பார்கள். இதோ வசனத்தை வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனம். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய வசனத்தின் மூலியமாக யோபு தேவனுக்குள் அவன் எப்படி பயந்து நடக்கின்றவன், தேவனுக்கு எப்படியாக பயந்து நடக்கிறவனா, அவன் உத்தமனும் சன்மார்கனும் தீமையை வெறுத்து, தீமையை வெறுப்பது என்று சொன்னால் என்ன? நம்மளுடைய விருப்பங்கள், எதிர்காலத்தின் ஆலோசனைகள், அநேக காரியங்கள் இருக்கும். அதுக்கு சாதகமாக தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் நமக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது நாம் இது தீமை, இது நன்மை என்று சொல்லி நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெறுக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? யோபு இப்படிப்பட்டவனாக இருந்தார். நாமும் கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து நன்மையை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் நடந்து கொண்டால் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சியாக ஏதோ சத்ருவனுக்கு முன்பதாக சொல்வா, ஏய் சத்ருவானவனே, உனக்கு என் பிள்ளைகள் மேல் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அவர்கள் எனக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்கிறதை தேவன் தெளிவாக அதை நமக்கு அறிவித்து காமிப்பார். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை கவனிக்கலாம். யோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? ஆமென். ஆமென். உன்னுடைய தேவ பக்தி உன்னுடைய உறுதியாகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உன்னுடைய அந்த நன்மையான அந்த வழிகள், உன்னுடைய
தேவ பக்தி என்கின்றதும் தேவனுக்கு பயந்து நடப்பது என்கின்றதும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை நடக்கை தான் அது நீ தேவனுக்கு பயந்து நடக்கின்றவன் என்கின்றதை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவருக்கு தேவன் தம்முடைய தாம் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த வழி என்னவோ அதை அவர் தெளிவாக காமிப்பார். ஆபிரகாமுக்கு காமித்தார், ஈசாக்குக்கு காமித்தார். அந்த ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த அந்த உத்தமமான வழியை அவன் கேட்டதன் நிமித்தமாக அந்த உத்தமமான வழி என்னவோ. ஆனா அவர்கள் எல்லாருமே எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி பாருங்களேன். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்காக ஆடு மாடியும் கழுதைகளையும் இதோ பொன்னையும் வெள்ளியும் சேர்த்து வைத்திருக்கின்றவனாக இருந்தால் அவர்கள் பிள்ளைகளுக்கு இதுதான் முக்கியமாக இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தால், ஈசாக்கு அவனுடைய பிள்ளை செல்லும் பொழுது தங்கத்தையும் பொன்னையும் கொண்டு போ என்று சொல்லியிருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையின் ஆலோசனையை சொல்லியிருக்க மாட்டான். கோலும் கையுமாக வெறுமையாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அந்த இடத்தில் சம்பாத்தியத்தை பார்க்கிறது வேண்டாம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதற்கு காரணம் அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்குள்ள இருந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவன் நடந்த அந்த நடக்கையை கண்கள் மூலியமாக கண்டிருந்தால் அதன்படியாக லாபான் தன்னை வஞ்சிக்கின்றவனாக இருந்தாலும் கர்த்தை பார்க்கின்றார் என்று சொல்லி அதை சகித்து கொண்டு அவன் உண்மையாகவும் உத்தமனுமாக நடந்து கொண்டான். ஆதலால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவருடைய மார்க்கம் அவருடைய வழிகளை என்ன என்று சொல்லி அவர் உபதேசிக்கின்றவராக இருந்தார். இன்றும் அவ்வளவுதான். நாம் இன்று கர்த்தருக்கு பயந்து நடக்கின்றவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு ஆலோசனையை சொல்லிக் கொடுப்பார். அவர்களுடைய வழி என்ன, அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் நம்மளோடு கூட பேசுவார். ஒருவேளை நாம் அவருக்கு பயந்து நடக்காமல் அவர் அசட்டை செய்தால் என்ன செய்வார்? நீதிமொழிகள் 1:28-29 வாசிங்க. நீதிமொழிகள் 1:28-29. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அறிவை வெறுத்தார்களா? இவர்கள் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலியமாக இதுதான் நன்மையான வழி, இதுதான் செம்மையான வழி என்று சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலியமாக ஒவ்வொரு மனுஷர்களும் இன்றும் கூட இந்த பைபிள் ஸ்டடியில நிறைய சகோதரிகளா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் இடத்திலையும் கர்த்தர் தன்னுடைய வசனங்கள் மூலியமாக ஆலோசனைகளை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதை அசட்டை செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவர் கூப்பிட்டாலும் ஜபத்தின் மூலியமாக கூப்பிட்டாலும், அவரை வெறுமனே என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் நான் அவர்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கூப்பிட்டாலும் நான் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இதோ நீதிமொழிகள் 16:6 வாசிங்க. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால்தான் ஒரு மனுஷன் தீமையை விட்டு நடக்க முடியும், இல்லைங்களா? அப்படி என்றால் தீமையான காரியங்களை வெறுக்குகின்ற ஒரு இருதயம் எப்பொழுது நமக்குள் உண்டாகும்? கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஆலோசனையும் நேசிக்கும் பொழுதும் விரும்பும் பொழுது, அதே நம்மளுடைய விருப்பமாக மாறும் பொழுதும், அந்த விருப்பத்தின்படியாக நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய விருப்பத்தின்படியாக அதுதான் என் விருப்பம் என்று சொல்லி நடக்கும் பொழுது அதற்கு பலனாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக கூட இருப்போம் என்கின்றத தேவனுடைய வசனம் உறுதிப்படுத்துகிறது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:11. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய கிருபை யார் மேல் இருக்குமா? பூமியின் மேல் வானம் எவ்வளவு உன்னதமாக இருக்கு, எவ்வளவு உன்னதமானதுக்கு அதன்படியாக தேவனுடைய கிருபை அவ்வளவு உன்னதமாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களோட கூட இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆதலால் தேவனுடைய வசனத்தை மீறுகின்றதுக்கும் தேவனுக்கு விரோதமா நாம் நடக்கின்றதுக்கும் தடையாகவும் இடர்களாகவும் இருக்கின்ற
நம்மளுடைய விருப்பங்களா இருக்கின்ற எந்த செயல்களா இருந்தாலும் அதை நாம் வெறுக்க வேண்டும். அதன் நிமித்தமாக கர்த்தரிடத்தில் கதறி அள வேண்டும். நமக்கு லாபமானது என் பிள்ளை இப்படிப்பட்ட ஸ்கூல்ல தான் படிக்கணும், என் ஃபியூச்சர் இப்படித்தான் இருக்கணும், 4 ஜனங்க முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு வரைபடத்தை நம்ம வரைஞ்சி வச்சுட்டு இந்த வரைபடத்தின்படி என் வாழ்க்கையை அமைச்சு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறது தேவனுடைய பயம் கிடையாது. கர்த்தரே உம்முடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தின்படியாக என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன், உம்மோடு கூட நடக்கணும், உம்முடைய வசனத்தை நான் நிறைவேற்றணும், உம்முடைய வருகையில நானும் என் குடும்பமும் நிற்கணும். அப்படி தகுதி உள்ளவனா என்னை மாற்றுங்க. அதற்கு நான் எப்படி மாறணும், எதை விடணும், அந்த எனக்கு இப்போ ஃபியூச்சர் குறித்துதான எதிர்காலத்தின் ஆலோசனைகளை என்னை நெருக்குகின்றதுக்கு காரணமா இருக்கின்றது என்ன, அப்படி என்றால் நான் என் வாழ்க்கையின் வரைபடம் என்கின்ற அந்த கமிட்மெண்ட்ஸை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன். குழந்தை 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்கேன். அது என்னுடைய பலத்தை காட்டிலும் மிஞ்சினதா இருக்கு. ஆனாலும் நான் என் பிள்ளைங்க நான் கஷ்டப்பட்டது போல அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய வசனத்தை இன்னைக்கு மீறி நம்ம அந்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் ப்ரேயர் கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது பிரதர், சபை கூடுதல சேர்த்துக்க முடிய மாட்டேங்குது பிரதர், எனக்கு எங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்றது போல சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். புறஜாதிகள் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. நாமளும் நம்மளோட சின்ன வயசுல இந்த உலகத்துக்கு நம்ம தாயின் கருவில இருந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அடுத்துல இருந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, மாமா என்ன பண்றாரு, சித்தப்பா என்ன பண்றாரு, நம்ம பாக்குற அந்த மனுஷர்கள்லாம் என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே அப்படின்ற அந்த காரியங்கள் மேலதான் நம்ம எப்பவும் நினைச்சு பார்த்து இதெல்லாம் சர்வசாதாரணம்னு சொல்லி பாவத்துக்குள்ள பழக ஆரம்பிச்சோம். அந்த வாழ்க்கையை தான் நம்மளுடைய பிள்ளைகளும் தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அசட்டை செய்து போய்கிட்டு இருக்கிறோமே, கண்டிப்பா நம்ம போகிற பாதை மரணமும் பாதாளமுமாக இருக்கும். நம்மளுடைய பிள்ளை நிச்சயமாக அதே பாதையில அந்த இடத்துக்கு தான் சேருவாங்க. இதுக்காகவா கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்தாங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த பலத்தின்படியாக நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம அமைத்துக் கொள்ளணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை நம்ம வரைந்து கர்த்தருடைய ஆலோசனைப்படியான நம்மளுடைய வாழ்க்கையின் வரைபடத்தை நம்ம வரைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கமிட்மெண்ட் அப்படின்றது எப்ப சொன்னாலும் அவருடைய வார்த்தையை தடை செய்ய, அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற இது ஒரு காரணமா இருக்கக்கூடாது என்கிறது போல நாம் நிற்கணும். ஏசப்பா எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பா இந்த உலகத்துல மாம்ச சரீரத்தில் இருந்த நாட்கள் எல்லாமே அவர் மரணத்திலிருந்து தப்பிக்க வல்லவரா இருக்கிறவர் யார்? மாம்சத்தில் இருக்கின்ற ஏசப்பா முழுசா அவருடைய வல்லமையை விட்டு, அவருடைய பலத்தை விட்டு அவர் சர்வசாதாரணமான ஒரு மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்றால் பரலோகத்தில் ஸ்தலம், அந்த இடம் வெறுமையா காலியா இருக்குங்களா? கிடையாது. அந்த இடத்துல அவர் தேவாதி தேவனா இருக்கிறாரு இல்லைங்களா. தேவாதி தேவனா இருக்கிறாரு. ஆனா மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் யார்? ஏசப்பா தான் தேவாதி தேவனா மரணத்திலிருந்து விடுவிப்பாரு. எப்படி விடுவிப்பாரு? இவர் மனுஷனா இருக்கிறாரு, இந்த உலகத்துல முழு மனுஷனா இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னா இவரு என்ன செய்யணுமா? அவர் கண்ணீரோடும் வேண்டுதலோடும் அவர் ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு எப்பொழுதும் இதோ தன்னுடைய தெய்வத்தன்மையோடு கூட அவர் பேசி கொண்டிருந்தார். மாம்சத்தன்மை தெய்வத்தன்மையோடு உறவை அதிகமாக வைத்து கொண்டு தேவனுடைய வசனம் என்று அவர் பிதாவாகிய தேவனாக முன்குறித்த அந்த வசனங்களை அவரே குமாரனாக நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றினர் தான் தேவனுடைய பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்னது? அவர் பயபக்தி நிமித்தமா என்னப்பா இவரு யாருக்குப்பா பயபக்தியை காமிக்கிறது? இவரு கேட்டிலும் பெரியவங்க யாருன்னா இருக்காங்களா? அவருடைய கற்பனைகள் என்ன? கழுதையின் மேல் ஏறி வருவார் என்கின்றது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு என்றால் அந்த வசனத்தை நிறைவேற்றுவார். அவர் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அந்த வசனம் அவருக்குள் நிறைவேறும். இப்படியாக வேத வசனங்களை அவர் நிறைவேற்றுகின்றது மூலியமாக அவர் தேவருக்குள், அவருடைய தெய்வ தன்மைக்குள் பயபக்தியை வைத்தவர் என்கிறதை அவர் நிரூபித்து காமித்தார்.
லாஸ்ட் கடைசியா 2 வசனத்தை வாசிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எபிரியர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரியர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு கூட நோவா தேவனுடைய கட்டளைகள், தேவனை சொன்ன ஒவ்வொரு அந்த காரியங்களையும் நிமித்தமாக அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். அதுக்கு முன்பதாகவும் பயந்து நடந்தான். ஆனா தீட்டுள்ள அந்த நடக்கைகளினால் நிரம்பியிருக்கின்ற அந்த மனுஷர்களுடைய நடக்கையின்படி நடந்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. அவன் நான் இப்படியாக நடக்கின்றது நிமித்தமாக நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு व्यसனத்தை படுத்துகின்ற ஒரு பிள்ளையாக நான் இல்லாமல் சந்தோஷப்படுத்துகின்றவனாக நான் இருப்பேன். நான் என் முன்பிதாக்கள் நடந்த அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த ஜனங்களோ இவர்கள் தண்டனைக்கு பாத்திரர்கள் என்று சொல்லி தனக்குள் தானே நிர்ணயித்து கொண்டு அந்த விசுவாசத்தின் பலனை அவன் அடைந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஜனங்க எல்லாருமே நடக்கிறாங்க, நானும் அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஜனங்கள் வித்தார்கள், கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், பெண் கொடுத்தார்கள் இல்லைங்களா? வீடை கட்டினார்கள். அப்படின்னா ஃபுல் பிசினஸ் மைண்ட் தான், எப்போ பார்த்தாலும் பிசினஸ் மைண்ட். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவனை வந்துட்டு முழுசா ஆக்கிரமிக்கும்படியா அதை அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எப்போ டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல நான் டெம்ப்டா இருந்தா தான் அந்த விஷயங்களை யோசிக்கிறேன். ஐயப்பா என் எதிர்காலம் என்ன ஆயிருதோ, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆயிருதோ, அந்த டெம்ப்ட் இருந்தாலே போதும், பிசாசு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில வந்துருவான். வந்ததுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தரை அசட்டை செய்வோம். அந்த அசட்டையின் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு நேரம் ஆரம்பிக்கும். ஆனா பரிசுத்தாவியானவர் விட மாட்டாரு, நம்மள திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு, நீ தவறு செஞ்சுட்டு இருக்க, எழும்பிரு, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படியும் நான் அவர் அசட்டை செய்து கொண்டே இருந்தால் ஒண்ணும் செய்ய முடியாது. கண்டிப்பா நம்மளுடைய ஆத்மா அழியறதுக்கு முழு காரணமா நம்மளாவே மாறிடுவோம். சரி, லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க, பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். எந்த விதமான ஜனங்களா இருக்கட்டும், புற ஜாதிகளா இருக்கட்டும், தன்னை அறிந்தவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு பட்சபாதம் பார்க்காமல் தவறை செய்யும் பொழுது கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது, தேவ மயம் என்று நடக்கும் பொழுது அவர்களுக்கு தங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்றதான பலனை கொடுக்கின்ற தேவனுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தின் பிரவாச காலத்தில் இதோ நீங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். பயத்தோட நடக்கத்தோட கூட உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கின்றது கொஞ்ச காலம் மட்டும்தான். அந்த கொஞ்ச காலத்துக்கு பார்க்கின்ற மனிதர்களுடைய புறஜாதியின் முறைமையின்படியாக நடந்து கொண்டு அவரை நாம் அசட்டை செய்கின்றவர்களாக ஒருவேளை நாம் மாறிடக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அவருக்கு பயந்து இந்த நாட்களையும் நேரத்தையும் அவருக்கு பயந்து கழியுங்கள். அப்படியாக நாட்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் நிறைய பேர் வசனங்களை அதிகமா போகும்போதும் இல்லைன்னா இயேசுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதையே என்னப்பா நிறைய நேரம் அப்படின்றது போலியும் நினைக்கிறது விட்டு இந்த பைபிள் ஸ்டடி சொல்லல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது, ஜபிக்கும் போது நிறைய நேரம் அப்படின்றது போல, ஆனா கரெக்டா தான் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அவருடைய சமூகத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மதிப்பை நம்ம கொடுப்போம்னா அது தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கின்ற அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் அந்த நேரத்துக்கு உண்டான அந்த மதிப்பே அதன் மூலியமா தான் கிடைக்கும். சரி, ஏசுப்பா இவ்வளவு நேரமும் நம்மளுக்கு தன்னுடைய வேத வசனங்கள் மூலியமா ஆலோசனை சொல்லி கொடுத்தாரு. அவர் இதோ அவருக்கு பயந்து நடப்பது என்கின்ற கீழ்ப்படுதலை குறித்தும், அவருக்கு பயந்து கொள்ளாமல் நடப்பது என்கின்ற கீழ்ப்படியாமை என்கின்ற மீறுதலை குறித்தும் நமக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தார். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லோ பிரதர்ஸ், நான் ஒரு கடைசி பிரேயர் பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, இயேசுப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு எப்படியாக பயந்து நடக்க வேண்டும் என்கிறதை அப்பா ஆபிராமை முதல் கொன்று என் தேவனாகிய கர்த்தரே, ஆபிராமின் சந்ததி என்கின்ற விசுவாசத்தின் சந்ததியாக நீங்கள் எங்களை அப்பா இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர் ராஜா. தாயின் கருவில் நாங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ராஜா. எங்களுக்குள் இருந்து ஐயா இதோ உம்மை அறிவிக்கும்படியாக
நீர் எங்களுக்குள் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, கண்கள் போகின்ற போக்கின்படியாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளாமல் ராஜா, எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் துறக்கப்பட்டதாகவும் உங்களை தரிசிக்கிறவர்களாகவும் என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, காணப்படுகின்றவர்களாக இருக்கின்ற இந்த உலகம் ராஜா, அது கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்கும். காணப்படாதவர்களா இருக்கின்ற பரலோக ராஜ்யமும் உம்முடைய ராஜ்யம் என்றென்றுக்கும் இருக்கும். அதற்குள் பிரவேசிக்க என் தேவனாகிய கர்த்தரே, எங்களை உமது ஆவியை கொண்டு நீர் தகுதிப்படுத்தும். நீர் எங்களை எச்சரித்தீர், நீர் எங்களை சீர்திருத்தினீர். அதற்காக உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக ராஜா. எங்கே அப்பா என் சகோதரிகள் ராஜா அப்பா விழுந்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் ராஜா, அவர்கள் மீண்டும் எழும்பி நிற்க நடக்க உமது ஆவியினால் நீர் உதவி செய்யும். நிச்சயமாக உமது ஆவியை நீர் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கின்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்று ஐயா இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்து பரலோகத்தின் நீதிக்கு பிழைக்கும்படியாக நீர் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டீரோ அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உமது ஆவியை பொழுந்தரலே இருக்கிறேன். உமது ஆவியின் மூலியமாக நீர் ஆலோசனை சொல்லி கொடுத்து உமது ஆலோசனைப்படியாக என் சகோதரிகளை நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வருகைக்கு எங்களை ராஜா அப்பா நீர் செயற்படுத்தி ஐயா எங்களை நீர் நீக்க வைப்பேன். அதற்காக உமக்கு நன்றியை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை இருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென். Praise Lord brothers, praise Lord sisters. Praise Lord brother. Amen. Thank you. Amen. Praise the Lord, brother. Amen. Thank you, Jesus.